இன்று நாம் தளபதி விஜயின் அசாதாரணமான வாழ்க்கை பயணத்தை பார்க்கப் போகிறோம். ஒரு குழந்தை நட்சத்திரமாக தொடங்கிய அவரது பயணம் இன்று தலைமைத்துவத்தின் உயரத்தை எட்டியுள்ளது. கனவுகள், கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி ஆகியவற்றால் உருவான ஒரு வெற்றி கதை இது. திரைத்துறையில் சாதனைகள் படைத்ததோடு மட்டுமல்லாமல் மக்கள் சேவையிலும் தனது பங்களிப்பை வழங்கியுள்ளார். சாதாரண தொடக்கத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்களின் இதயங்களில் இடம் பிடித்த தலைவராக உயர்ந்த அவரது பயணம் பலருக்கும் ஒரு உத்வேகமாக உள்ளது. இந்த வீடியோவில் தளபதி விஜயின் வாழ்க்கை, அவரது போராட்டங்கள், சாதனைகள் மற்றும் மக்கள் மீதான அவரது அர்ப்பணிப்பு பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள், இந்த ஊக்கமூட்டும் வெற்றி பயணத்தை ஒன்றாக பார்ப்போம். ஜூன் 22, 1974 அன்று இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலம் சென்னை நகரில் விஜய் பிறந்தார். தமிழ் திரைப்பட உலகின் மையத்தில்தான் அவரது வாழ்க்கை பயணம் தொடங்கியது. திரைப்பட சூழலில் வளர்ந்த சிறுவனாக இருந்த விஜய் சிறு வயதிலிருந்தே கலை உலகின் மீது அதிக ஈர்ப்பை கொண்டிருந்தார். திரையுலகின் மாயாஜாலம் அவரது கனவுகளுக்கும் இலக்குகளுக்கும் புதிய வடிவம் கொடுத்தது. ஒரு சாதாரண சிறுவனின் ஆசைகள் பின்னர் கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்த வெற்றி பயணமாக மாறின. சிறுவயதிலேயே விதைக்கப்பட்ட கனவுகள் காலப்போக்கில் சாதனைகளாக மலரத் தொடங்கின. இதுவே தளபதி விஜயின் அற்புதமான பயணத்தின் முதல் அத்தியாயமாகும். தனது ஆரம்பகால திரைப்பயணத்தில் விஜய் பல விமர்சனங்களையும் சந்தேகங்களையும் எதிர்கொண்டார். அவரது திறமை மற்றும் எதிர்காலம் குறித்து பலர் கேள்வி எழுப்பினர். ஆனால் அவர் எந்த விமர்சனத்தாலும் மனம் தளரவில்லை. மாறாக ஒவ்வொரு சவாலையும் ஒரு புதிய வாய்ப்பாக மாற்றிக்கொண்டார். தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் சுய மேம்பாடு என்ற கொள்கையை அவர் பின்பற்றினார். ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் பாடம் கற்றுக்கொண்டார். ஒவ்வொரு தடையையும் வெற்றிக்கான படிக்கல்லாக மாற்றினார். கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவை அவரது பயணத்தை வலுப்படுத்தின. இறுதியில் அவரை சந்தேகித்தவர்களே அவரது வெற்றியை பாராட்டும் நிலை உருவானது. இந்த பயணம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. விமர்சனங்கள் வெற்றியை தடுக்க முடியாது. நாம் முன்னேறுவதை நிறுத்தினால் மட்டுமே வெற்றி தூரமாகும். அசைக்க முடியாத அர்ப்பணிப்பும் தொடர்ச்சியான கடின உழைப்பும் விஜயை உயரத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றது. சவால்களை வெற்றிகரமாக கடந்து அவர் தமிழ் திரையுலகின் மிகப்பெரிய நட்சத்திரங்களில் ஒருவராக உயர்ந்தார். ஒரு வெற்றி படம் தொடர்ந்து மற்றொரு வெற்றி படம் என அவரது பயணம் சாதனைகளால் நிரம்பியது. ஒவ்வொரு திரைப்படமும் அவரது ரசிகர் பட்டாளத்தை மேலும் அதிகரித்தது. காலப்போக்கில் விஜய் ஒரு நடிகராக மட்டுமல்ல, ஒரு கலாச்சார அடையாளமாகவும் மாறினார். அவரது வசனங்கள், நடனம் மற்றும் திரையாளுமை லட்சக்கணக்கான மக்களின் மனதில் தனித்துவமான இடத்தை உருவாக்கின. திரையரங்குகளில் அவரது படங்கள் உருவாக்கிய வரவேற்பு பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகளாக மாறின. இந்த வெற்றி ஒரே நாளில் கிடைத்ததல்ல, பல ஆண்டுகளாக தொடர்ந்த முயற்சி, ஒழுக்கம் மற்றும் ரசிகர்களின் அன்பின் விளைவாக உருவான சாதனையாகும். ஒரு சாதாரண கனவிலிருந்து தொடங்கிய பயணம் விஜயின் பாரம்பரியம் திரைப்படங்களை தாண்டி விரிவடைந்துள்ளது. அவர் ஒரு நடிகராக மட்டுமல்ல, மக்களின் மனதில் இடம் பிடித்த ஒரு சமூக பொறுப்புள்ள ஆளுமையாகவும் திகழ்கிறார். எளிமை அவரது மிகப்பெரிய பலங்களில் ஒன்றாகும். பெரும் வெற்றிகளை அடைந்த பின்னரும் அவர் தனது பணிவான அணுகுமுறையை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார். ஒழுக்கமான வாழ்க்கை முறையும் கடின உழைப்பின் மீதான நம்பிக்கையும் அவரது பயணத்தின் அடித்தளமாக அமைந்துள்ளது. சமூக நலனில் அவர் காட்டிய அக்கறை மக்களுடன் ஒரு வலுவான உறவை உருவாக்கியுள்ளது. பல சமூக நல நடவடிக்கைகள் மற்றும் உதவிகள் மூலம் மக்களின் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார். இதன் காரணமாக அவர் ஒரு திரைப்பட நட்சத்திரமாக மட்டுமல்ல, மக்களின் நம்பிக்கையையும் அன்பையும் பெற்ற ஆளுமையாகவும் உயர்ந்துள்ளார். பணிவு, ஒழுக்கம் மற்றும் சமூக அக்கறை இவையே விஜயின் வெற்றியின் அடையாளம். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக விஜய் தனது புதிய அரசியல் பயணத்தை தொடங்கினார். திரைத்துறையிலிருந்து மக்கள் சேவைக்கான பாதையை அவர் தேர்வு செய்தார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் இயக்கத்தை தொடங்கி பொதுமக்களின் நலனுக்காக செயல்படும் தனது நோக்கத்தை வெளிப்படுத்தினார். தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் மக்களின் முன்னேற்றத்தை மையமாக கொண்டு அவர் தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார். மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் புதிய தலைமுறைக்கான ஒரு மாற்று குரலாக உருவெடுத்தார். மக்களின் பிரச்சனைகளை கேட்டு அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற இலக்குடன் செயல்படத் தொடங்கினார். இந்த புதிய அத்தியாயம் ஒரு நடிகரின் பயணத்தை தாண்டி மக்கள் சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட தலைமைத்துவ பயணமாக மாறியது. கனவுகள், அர்ப்பணிப்பு மற்றும் மக்கள் மீதான அக்கறை பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த பிறகு விஜயின் இலக்கு தெளிவாக உள்ளது. மக்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மற்றும் நீடித்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதே அவரது நோக்கமாகும். சமூக முன்னேற்றமும் மக்கள் நலனும்
அவரது செயல்பாடுகளின் மையமாக உள்ளன. எதிர்காலத்தை நோக்கிய பார்வையுடன் புதிய சிந்தனைகளை முன்னெடுத்து செல்லும் முயற்சியில் அவர் ஈடுபட்டுள்ளார். சரியானதை ஆதரிக்கும் தைரியமும் பொதுநலனுக்காக செயல்படும் பொறுப்புணர்வும் அவரது அணுகுமுறையின் முக்கிய அம்சங்களாக உள்ளன. நேர்மை, பொறுப்பு மற்றும் மக்கள் சேவை இவற்றின் அடிப்படையில் தனது பயணத்தை முன்னெடுத்து வருகிறார். மாற்றம் என்பது ஒரு கோஷம் மட்டுமல்ல, அது செயல்பாட்டின் மூலம் உருவாக வேண்டும் என்ற நம்பிக்கையை அவர் வலியுறுத்துகிறார். மக்களின் நம்பிக்கையை மதித்து தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக பங்களிக்க வேண்டும் என்பதே அவரது முக்கிய நோக்கமாகும். தற்போது தளபதி விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். விஜய் திரைப்பட நட்சத்திரத்திலிருந்து அரசியல் தலைவராக உருவெடுத்து தமிழக அரசியலில் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றுள்ளார். ஒரு குழந்தை நட்சத்திரமாக தொடங்கிய அவரது பயணம் பல தசாப்தங்களாக நீண்ட கடின உழைப்பின் மூலம் புதிய உயரங்களை எட்டியுள்ளது. திரையுலகில் பெற்ற வெற்றியைத் தொடர்ந்து மக்கள் சேவையை நோக்கி தனது பயணத்தை விரிவுபடுத்தியுள்ளார். கனவுகளுடன் தொடங்கிய ஒரு சிறுவனின் பயணம் லட்சக்கணக்கான மக்களை ஈர்க்கும் தலைமைத்துவ பாதையாக மாறியுள்ளது. அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி மற்றும் மக்களின் மீதான அக்கறை இவையே அவரது பயணத்தின் அடையாளங்களாக உள்ளன. விஜயின் வாழ்க்கை பயணம் வெற்றியை அடைய விரும்பும் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாக உள்ளது. அவரது வெற்றியின் அடித்தளம் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, மன உறுதி மற்றும் ஒழுக்கமாகும். சவால்கள் வந்தபோதெல்லாம் அவர் பின்வாங்கவில்லை. மாறாக அவற்றை வெற்றிக்கான வாய்ப்புகளாக மாற்றிக்கொண்டார். தன் மீது வைத்த நம்பிக்கையை அவரை தொடர்ந்து முன்னேறச் செய்தது. கடின உழைப்பும் தொடர்ச்சியான முயற்சியும் அவரது வளர்ச்சியின் முக்கிய காரணங்களாக அமைந்தன. சமூகத்தின் மீது கொண்ட அக்கறையும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அவரது பயணத்திற்கு மேலும் அர்த்தம் சேர்த்தன. இந்த கொள்கைகளே அவரது தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை வடிவமைத்தன. தன்னம்பிக்கை, மன உறுதி, ஒழுக்கம் மற்றும் சமூக பொறுப்பு, இந்த 4 மதிப்புகளும் நிலையான வெற்றிக்கான உண்மையான அடித்தளமாகும். இளைஞர்களுக்கான விஜயின் செய்தி மிகவும் எளிமையானது. வெற்றி என்பது ஒரே இரவில் கிடைப்பதல்ல, அது தொடர்ந்து செய்யும் முயற்சி மற்றும் கடின உழைப்பின் பலனாகும். பெரிய கனவுகளை காணுங்கள், ஆனால் சிறிய படிகளிலிருந்து தொடங்குங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுங்கள். தடைகள் வந்தாலும் சவால்கள் ஏற்பட்டாலும் மனம் தளர வேண்டாம். விடாமுயற்சியே வெற்றியாளர்களின் அடையாளமாகும். உங்கள் கனவுகளை நம்புங்கள், உங்கள் திறமைகளை நம்புங்கள், முக்கியமாக உங்களை நீங்கள் நம்புங்கள். ட்ரீம் பிக், ஸ்டார்ட் ஸ்மால், ஒர்க் ஹார்ட், நெவர் கிவ் அப். தொடர்ச்சியான முயற்சி ஒரு நாள் உங்கள் கனவுகளை நனவாக்கும். வெற்றி என்பது இலக்கு மட்டுமல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தை நம்பிக்கையுடன் தொடருங்கள். இன்று அவரது பிறந்த நாளை முன்னிட்டு தளபதி விஜயின் அற்புதமான பயணத்தை நாம் கொண்டாடுகிறோம். அவரது சாதனைகளையும் தலைமைத்துவத்தையும் மற்றும் லட்சக்கணக்கான மக்களுக்கு வழங்கிய உத்வேகத்தையும் நினைவு கூறுகிறோம். ஒரு குழந்தை நட்சத்திரமாக தொடங்கிய பயணம் மக்களின் இதயங்களில் இடம் பிடித்த தலைவராக வளர்ந்துள்ளது. அவரது கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சி பலருக்கு முன்னுதாரணமாக உள்ளது. இளைஞர்களின் கனவுகளுக்கு நம்பிக்கை அளித்தும் சமூக முன்னேற்றத்திற்கு பங்களித்தும் அவர் தொடர்ந்து பயணித்து வருகிறார். மக்கள் மீதான அக்கறையுடனும் அதே அர்ப்பணிப்புடனும் அவர் தொடர்ந்து சேவை செய்ய வாழ்த்துகிறோம். அவரது எதிர்கால பயணம் மேலும் வெற்றிகளாலும் சாதனைகளாலும் நிரம்பியதாக அமையட்டும். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தளபதி விஜய். உங்கள் பயணம் தொடர்ந்து பல தலைமுறைகளுக்கு உத்வேகம் அளிக்கட்டும். ஹாப்பி பர்த்டே சிஎம். தளபதி விஜயின் வாழ்க்கை பயணம் உறுதியான மனப்பான்மை, விடாமுயற்சி மற்றும் மக்கள் சேவையின் சக்திக்கு ஒரு சிறந்த சான்றாகும். அவரது கதை கனவுகளை நம்புபவர்களுக்கும் கடினமாக உழைப்பவர்களுக்கும் ஒரு பெரிய உத்வேகமாக திகழ்கிறது. வெற்றி என்பது திறமையால் மட்டுமல்ல, தொடர்ச்சியான முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பால் உருவாகிறது என்பதை அவரது பயணம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. மேலும் இதுபோன்ற வெற்றி கதைகள், தலைமைத்துவ பாடங்கள் மற்றும் ஊக்கமூட்டும் தகவல்களுக்கு வீரா ஸ்கில் அகாடமியை தொடர்ந்து பின்தொடருங்கள். எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து புதிய வீடியோக்களை தவறாமல் பாருங்கள். கற்றுக்கொள்வோம், வளர்வோம், வெற்றி பெறுவோம். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.